போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு மனப்பான்மை மக்களிடம் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்துட்டு சாராயம் குடிக்கிறவங்களை வந்து ஒரு காலத்துல சாராயம் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச வேலையெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திருக்காங்க. அப்போ சாராயம் குடிச்சதுக்காக ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச பஞ்சாயத்துகளை தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அதே தமிழ்நாட்டுல கள்ள சாராயம் காய்ச்சி குடிச்சு கொத்து கொத்தா வந்து போய் சேர்றது வந்து இது என்ன மாதிரி அப்படிங்கிறது வந்து புரியல. மக்கள் தான் மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாதுங்க, எல்லா இடத்துலயும் வந்து இந்த மாதிரி நாங்களே காய்ச்சி நாங்களே குடிச்சு நாங்களே போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. அது குடும்பத்தை பத்தி கவலைப்படாம எவன் எதை கொடுத்தாலும் வாங்கி குடிக்கிற இவங்க எல்லாம் போய் சேரட்டும்ன்ற நான் இருந்து என்ன பண்றது? இவங்களை வீட்டுல வச்சு இவங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுல இருக்கிறவங்க இவங்களையும் சமாளிக்கணும், வீட்டுல இருக்கிற பிரச்சனையும் சமாளிக்கணும், இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறத விட போறதே பெட்டர் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடலாம். அப்படிதான் வந்து எனக்கு தோணுது. அவ்வளவு கோவம் வருது எனக்கு. ஏன்னா வந்துட்டு டாஸ் மார்க்கெட் தப்பான ஒரு விஷயங்க. அது என்னதான் ஃபேக்டரியில வந்து உற்பத்தி பண்ணி கொண்டு வந்தாலும் நம்ம ஊருக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். நம்ம வந்து ஆரம்பத்தில் குடிக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒன்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையில நம்ம உடம்பு இருக்காது. நம்ம குடிக்காரங்க சொல்ற குடிக்காரங்க வந்து அதை எதிர்கொண்டு அந்த எதிர்ப்பு சக்தியும் இல்லையா?